வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் BR படிப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்டாக் அறிவித்துள்ளது. சென்டாக் மூலம் BR படிப்புக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் கலந்தாய்வு மூலம் படிப்புக்கான இடங்கள் விதிமுறைப்படி தகுதியான மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி நிகழாண்டுக்கான BR படிப்புக்கான விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்டோர் சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே ஜூன் 22ஆம் தேதி வரையில் தனியார் பொறியியல் கல்லூரியில் வழக்கமான பொறியியல் பிரிவுகளில் உள்ள 4000க்கும் அதிகமான இடங்களை நிரப்புவதற்கான விண்ணப்பங்கள் அளிக்க கோரப்பட்டிருந்தது. தற்போது அதனுடன் BR படிப்பில் சேருவோர் தேசிய கட்டடவியல் திறனறிவு தேர்வு அல்லது JEE ஸ்கோர் மதிப்பெண்ணுடன் புதியதாக விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் அலுவல் விதிகளில் காலத்துக்கேற்ப மாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ள தலைமை செயலரை சேர்மனாக கொண்டு புதிய உயர்மட்ட கமிட்டி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு செயல்படும் விதம் குறித்து கடந்த 1963ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட புதுச்சேரி அரசு அலுவல் விதிகள் எடுத்துரைக்கின்றது. முதல்வர், அமைச்சர்கள், MLAக்கள் உள்ள அதிகாரங்கள், அரசு துறைகள் எப்படி செயல்பட வேண்டும் என்று இந்த அரசு அலுவல் விதிகள் பட்டியலிடுகின்றன. இது மட்டுமன்றி நிதித்துறை, சட்டத்துறைகளில் பொறுப்புகள், மத்திய அரசு, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் ஆணைகளின் போது அரசு எப்படி செயலாற்ற வேண்டும் என்றும் அரசு அலுவல் விதிகள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. கடந்த 1963ஆம் ஆண்டு உள்துறை மூலம் பார்லிமென்டில் இயற்றப்பட்ட இந்த புதுச்சேரி அரசின் அலுவல் விதிகளில் காலத்துக்கேற்ப திருத்தங்களை ஏற்படுத்த புதுச்சேரி முடிவு செய்துள்ளது. இதற்காக தலைமை செயலர் சரத் சௌகான் சேர்மனாக கொண்டு புதிய உயர்மட்ட கமிட்டி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கமிட்டி 3 மாதத்திற்குள் தன்னுடைய அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை கிடைத்ததும் உள்துறை வாயிலாக பார்லிமென்டிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் குடும்ப சண்டையை தட்டி கேட்ட முதியவரை 2 நண்பர்கள் சேர்ந்து அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை திலாசுப்பேட்டை ஐயனார் கோவில் வீதியை சேர்ந்தவர் ரவி. இவருக்கு வயது 56. இவர் முன்னாள் பாப்ஸ்கோ ஊழியராக பணியாற்றியுள்ளார். மனைவி இறந்த நிலையில் குழந்தைகள் இல்லாததால் தனியாக வசித்து வந்துள்ளார். இதேபோல மதுரையை சேர்ந்தவர் தினேஷ்குமார் என்கிற அமாவாசை, இவரது நண்பர் முகமது பைசல் இருவரும் புதுவையில் உள்ள ஓட்டல் ஒன்றில் வேலை பார்த்து வருகின்றனர். இருவரும் தற்போது ரவியின் வீட்டருகே வீடு எடுத்து தங்கியுள்ளனர். தினேஷ்குமார் தனது மனைவியுடன் கீழ்த்தளத்திலும், முகமது பைசல் தனியாக முதலாவது தளத்திலும் குடியிருந்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றிரவு தினேஷ்குமாருக்கும் அவரது மனைவிக்கும் இடையில் குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது வாசலில் படுத்திருந்த ரவி தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதில் தினேஷ்குமாருக்கு ஆதரவாக அவரது நண்பர் முகமது பைசல் வந்துள்ளார். இருவரும் கட்டையை எடுத்து ரவியை சரமாரியாக தாக்கியதில் ரவி சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோரிமேடு போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் 11.92 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி அரவிந்தர் வீதியை சேர்ந்த நாராயணன் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் பெறலாம் என்று கூறியுள்ளனர். இதை நம்பிய நாராயணனும் மர்ம நபர் வழங்கிய ஆப்பில் 3.69 லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் ரெயின்போ நகர் பகுதியை சேர்ந்த சஞ்சய் ஜெயின் என்பவரும் மர்ம நபர் கொடுத்த லிங்க் மூலம் பங்கு சந்தையில் முதலீடு செய்து 3.90 ரூபாய் லட்சத்தை இழந்துள்ளார். அதேபோல காரைக்கால் பகுதியை சேர்ந்த கோமதி என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை நம்பி கோமதியும் ரூபாய் 2.90 லட்சத்தை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மாகே பகுதியை சேர்ந்த மினி வலசு ராஜன் ரூபாய் 1.30 லட்சம் மற்றும் திருபுவனை பகுதியை சேர்ந்த விஜயகுமார் ரூபாய் 13,000 இணைய வழி மோசடியில் பணத்தை இழந்துள்ளனர். மேலும் இந்த 5 பேர் ரூபாய் 11.92 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் வாய்க்காலை சீரமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் நிதி உதவியினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார்.
புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் தேங்காய்த்திட்டு மரப்பாலம் மின் நிலையம் சுற்றுச்சூழல் ஒட்டியுள்ள வாய்க்காலை தூர்வாரும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 5 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 3 பேர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் வீதம் என 50 லட்சத்தை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதல்வர் ரங்கசாமி இன்று வழங்கினார். மேலும் காயமடைந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சமும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். 10 ஆண்டு காதலித்த பிலிப்பைன்ஸ் நாட்டு காதலியை தமிழ் பாரம்பரிய முறைப்படி புதுச்சேரி இளைஞர் திருமணம் செய்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் வெங்கட்ராம். பிடெக் படித்த இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்றிருந்தார். அங்கேயே தங்கி பணிபுரிந்தும் வந்தார். அப்போது பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த கிலோசி பெத் சிம்பானன் ஓபா என்ற பெண்ணுடன் வெங்கட்ராமுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. இந்த நிலையில் இருவரும் காதலிப்பதை தங்களது வீட்டாரிடம் தெரிவித்துள்ளனர். இதற்கு இரு வீட்டார்களும் சம்மதமும் தெரிவித்தனர். இதனையடுத்து 10 ஆண்டு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையாக முடிவு செய்யப்பட்டு புதுச்சேரியை சேர்ந்த வெங்கட்ராமுக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த கிலோசி பெத் சிம்பானன் ஓபாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அதன்படி இன்று புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு பொன்னு மாரியம்மன் ஆலயத்தில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இதில் மணப்பெண் தமிழ் முறைப்படி கூரை சேலை கட்டி புரோகிதர் வைத்து மந்திரங்கள் ஓத சாஸ்திரம் சம்பிரதாயத்துடன் திருமணம் நடைபெற்றது. இதில் இரு வீட்டார்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருந்து பெண்ணின் உறவினர்கள் திருமணத்திற்கு காணும் வகையில் இணையதளம் மூலமாக நேரடி காட்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மருந்து பாதுகாப்பில் புதுவை சுகாதாரத்துறை உயர்தரத்தை நிலைநிறுத்தி வருவதாக சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் அண்மையில் வழங்கப்பட்ட அமாக்ஸ்லின் உலர் பவுடர் மருந்தின் காலாவதி தேதி ஜூன் 30 என இருந்தது. ஆகவே குறிப்பிட்ட காலாவதி தேதிக்கு முன்னர் தான் மருந்தின் செயல்திறன் மற்றும் நுகர்வுக்கான பாதுகாப்பு முற்றிலும் உறுதி செய்யப்பட்டது. மருந்தின் காலாவதி தேதியானது முழு ஆற்றல் மற்றும் பாதுகாப்பிற்காக உற்பத்தியாளர்களால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட காலக்கெடுவை குறிப்பதாக உள்ளது. ஜூன் 24ஆம் தேதி என மருந்து லேபிளில் குறிப்பிடும் போது அந்த குறிப்பிட்ட தேதி வரையில் இருக்கும். நோயாளிகள் பாதுகாப்பு மற்றும் மருந்து பராமரிப்பு ஆகியவற்றில் புதுவை சுகாதாரத்துறை உயர்தரத்தை நிலைநிறுத்தி வருகிறது. அனைத்து மருந்துகளும் அரசின் அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்கள் மூலம் தரம் மற்றும் ஆற்றல் குறித்து சரியான சோதனைக்கு பிறகே கொள்முதல் செய்யப்படுகின்றன. அனைத்து மருந்துகளின் கையிருப்புகளின் காலாவதி தேதி தகுந்த நேரத்தில் சரிபார்க்கப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. சேந்தனூர் கிராமத்தில் அமைந்துள்ள பாலாமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான சேந்தனூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, முதல் 2, 3 மற்றும் 4ஆம் யாகசாலை பூஜைகள் ஆகியன நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக காலை 10 மணிக்கு கடம் புறப்பாடு நடைபெற்று முத்துமாரியம்மன் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இவ்விழாவில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் MLA லட்சுமணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஸ்ரீ கணபதி, பாலமுருகன், நவகிரகம் உள்ளிட்ட பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் சேந்தனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிராமப்புறங்களில் சில தினங்களாக 12 மணி நேரத்திற்கு மேலாக அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து திருக்கனூர் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் திருக்கனூர், மண்ணாடிப்பட்டு, செல்லிப்பட்டு, சோரப்பட்டு, வாதனூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடந்த சில தினங்களாக 12 மணி நேரத்திற்கும் மேலாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு உள்ளது. இதனால் விவசாயிகள், முதியவர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருக்கனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த மக்கள் ஒன்று திரண்டு திருக்கனூர் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர்.
அப்போது அதிகாரிகளும் ஊழியர்களும் பணிக்கு வராததால் அலுவலகத்தில் உள்ளே நுழைந்த பொதுமக்கள் அதிகாரிகளின் நாற்காலியில் உட்கார்ந்து வேலை செய்வது போல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மின்துறை அலுவலகத்திற்குள் பொதுமக்கள் புகுந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் ஃபிட்னஸ் ஜோன் சார்பில் மிஸ்டர் சவுத் இந்திய ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகம், புதுச்சேரி என 5 மாநிலத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஃபிட்னஸ் ஜோன் சார்பில் கடற்கரை மேடையில் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்திய ஆண் அழகன் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா என 5 மாநிலங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியானது எடை பிரிவிற்கு தகுந்தாற்போல் 6 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப்பணம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் சவுத் இந்தியா பரிசை ஓவரால் சாம்பியனாக மதுரையை சேர்ந்த துரை முதல் பரிசை தட்டிச் சென்றார். மேலும் ஆணழகன் போட்டியை காண ஆண்கள், பெண்கள் என ஏராளமான ரசிகர்கள் கடற்கரையில் குவிந்திருந்தனர். காரைக்காலில் மிக பழமை வாய்ந்த சீதளம் அடைந்து இருந்த அருள்மிகு ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த வரிச்சிக்குடியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சுவாமி ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா கடந்த 5ஆம் தேதி கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து 7ஆம் தேதி மாலை முதல் கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. இன்று 6ஆம் கால யாகசாலை பூஜை மகா பூர்ணகுதியுடன் நிறைவு பெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது. யாகசாலையில் பூஜித்த புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ அகதீஸ்வரர் சுவாமி, ஸ்ரீ ஞானாம்பிகை அம்மன் உள்ளிட்ட மூலவர்களுக்கு மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி அமைச்சர் திரு முருகன், சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, திருப்பணிக்குழு, அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் மாநில கழகத்தின் முன்னாள் அமைப்பாளருமான RV ஜானகிராமன் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் ஜானகிராமனின் திருவுருவ படத்திற்கு திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் முதல்வரும் மாநில கழகத்தின் முன்னாள் அமைச்சருமான RV ஜானகிராமன் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS சரவணன் மற்றும் ஜானகிராமன் குடும்பத்தினர் ஏற்பாட்டின் பேரில் ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட ஜானகிராமன் திருவுருவ படத்திற்கு திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் திமுகவினர் மலரஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அவைத்தலைவர் சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஜானகிராமனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி நெல்லித்தோப்பில் ஓடும் பைக் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்து பெரும் விபத்தை தடுத்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு மீன் மார்க்கெட் எதிரில் இந்திரா காந்தி சிலையில் இருந்து புதுச்சேரி நோக்கி சூர்யா என்பவர் தனது பைக்கில் வந்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென பைக் தீப்பிடித்தது. உடனே பைக்கை நிறுத்திவிட்டு கீழே இறங்கிய சூர்யா என்ன செய்வதென்று திகைத்து நின்றார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்தவுடன் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் இருந்து காவலர்கள் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் வந்தனர். இதையடுத்து தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைத்தனர். இதனால் பெரும் விபத்து ஏற்படாமல் தடுக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.